ஹாய், அம்மா சமையலறை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதத்துக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். அடுப்பத்தை வச்சுக்கலாம். அதில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 30 போல் சின்ன வெங்காயம் வணக்கி விட்டுட்டு, இது கூடவே காரத்துக்கு தகுந்த போல் ஒரு 10 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை தழை வணக்கி விட்டுக்கலாம். 5-6 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி வணக்கி விட்டுட்டு, சீரகம், 5-6 குருமிளகு, 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி லைட்டாக மசிகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். இது கூடவே 3 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டு வணக்கி விட்டுக்கலாம். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு ஊற வச்சுக்கலாம். நம்ம வணக்கி வச்சதை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மண் பாத்திரம் வச்சு அடுப்பில் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கலாம். கடுகு வெடிச்சதையும், ஒரு 5-6 வெந்தயம் லைட்டாக செவந்து வந்ததையும், 5-6 சின்ன வெங்காயம் மொட்டா, 5-6 பல் பூண்டு, வரமிளகா ஒரு 3 வரமிளகா அப்படியே முழுசாக, கருவேப்பிலை தழை, எண்ணெய் கத்திரிக்காயை துண்டாக அறுக்காமல் அப்படியே 2-3 சும்மா லைட்டாக கீறி போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிட்டு இந்த மிக்ஸி ஜார் அப்படியே கழுவி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி, புளிக்கரைசலையும் ஊற்றிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா கூட உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கெட்டி பிரிஞ்சு வரணும். கத்திரிக்காய் வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லித்தழை தூவி இறக்கலாம். சூடாக சாதத்துக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். கத்திரிக்காய் இருந்தால் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.